இந்த 500 கடைகள் மூடினதுனால தான் ஒன்றும் எஃபெக்ட்லாம் இருக்காதுமா. இந்த கடையில் இருக்கிற இந்த கொள்முதல் பண்ணுறது அப்படியே பக்கத்து கடையில் கொள்முதல் பண்ணுவாங்க, அங்கே போய் நீங்கள் கொள்முதல் பண்ணுவீங்க. அதை எடுத்துட்டு அப்படி தள்ளி வந்தோம்னா ஒரு சிக்னல் முக்கிட்ட நின்று ஊதுன்னா கடையை மூடிட்டாரு அவரு. அண்ணாச்சி கடையை மூடிட்டாரு, நம்ம காப்பி சாப்பிடக்கூடாது, அப்படியே முடிவு எடுக்கிறோம். இதுக்கே விஜயை திட்டிட்டு இருப்பாங்க, என்னங்க இவர் வந்துட்டு கடையெல்லாம் மூடிருக்காரு, 10 ரூபா வந்து குறைப்பாருன்னு பார்த்தா. பிரதமர் என்னடானா தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு, முதல்வர் என்னன்னா தாய்மாமன். இங்க இது பாருங்க, நீங்க காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகுவாரா ஜெயசங்கர் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா? இது வரைக்கும் நலமா இருக்கேன். ஏன் சார் இதுக்கப்புறமா நலமா தான் சார் இருக்கேன். வெளியே தான் இருக்கிற, உள்ள இல்ல. மொத்த கேட்கறது வெளியே இருக்கிறேன், உள்ள இருக்கேன் சார். அந்த அளவுக்கு பிரஷரா போயிட்டு இருக்காங்க. இல்ல இருக்கிறத பேசுறோம், நம்ம உண்மையை பேசணும்ல. உண்மையை பேசணும், சில நேரத்தில் கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை பேசுங்க சார். அதுதான் விஜய் அவர்கள் சினிமால இப்போ ஒரு படத்துல நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணி ஹிட் ஆனதை விட அதை பார்த்து ரசிச்சிருப்போம். இப்ப சிஎம் ஆகியும் அந்த வேலையில இப்போ போதை ஒழிப்புல இருக்கட்டும், சிங்கப்பெண் திட்டத்துல இருக்கட்டும், பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, அதானே சொல்ல வரீங்க? பார்த்து ரசிச்சதான் அப்படியே முதல்ல சொல்ல வரீங்க, ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆனா இங்க பரவலா பாத்தீங்கன்னா காமெடியா தான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டசபையில் நடக்கிறதுலாம் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு தான் பரவலா சொல்றாங்க மக்கள். வெளியே பேசுற சொல்றேன். ஏன்னா இவர் வந்து இன்டெப்தா போய் எதிர்கட்சி தலைவர் வந்து எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு. யாரு? உதயநிதி வந்து இன்னைக்கு ஸ்பீச் வந்து ரொம்ப டாப். இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி தான். இதை சொன்னா நீங்க 200 ஊப்பி வேற சொல்லுவீங்க, அதை வேற தான் வாங்கணும். ஆனா உண்மையான அதெல்லாம் கரெக்ட். அவர் சொன்னது ஒரே காலேஜ்னு சொன்னார். ரொம்ப நயமா பேசினார், நயமா. அதே சமயத்துல என்ன கருத்தை சொல்லணுமோ அதை சொன்னார். நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு தெரிஞ்சு இது 2வது முறை அந்த பேச்சை நான் கேட்டேன், செகண்ட் டைம் பேச்சை கேட்டேன். உதயநிதி பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ விஜய் பேசுனது நல்லா இல்லைன்னு சொல்லலை, விஜய் பேசுனது வேற ஆங்கிள், அது வேற, அது என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உதயநிதி பேசுனது 2-3 பாயிண்ட் மென்ஷன் பண்ணார். என்ன சொன்னார்னா, முதல்ல என்ன சொன்னார், நம்மலாம் ஒரே காலேஜில் படித்தோம்னு சொன்னார். அதே சமயத்தில் நாங்கள் சீனியர், நாங்கள் தான்ன்றதை சொன்னார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை சொல்லிட்டாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்தே மாதத்தை அலோ பண்ணாதீங்கன்னு சொன்னார். நாங்களும் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னார் உறுதியாக. கடைசியாக முடிக்கும் போது சனாதனத்தை வந்து குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு உரையை முடிச்சிட்டாரு. ஸோ சொல்ல வந்த விஷயத்த எல்லாத்தையுமே ரொம்ப நயமா, ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டிவா சொன்னார். அவர் பேசும்போது நான் நினைச்சேன் என் மனசுக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து உயிர் போட தான் இருக்கு, திராவிடம் என்பது உயிர் போட தான் இருக்கு அப்படின்றது. ஒரே ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சுமா, ஒரு வருத்தம் இருக்கு, அதை சொல்லிட்டு தான் இருந்தேன். சீமான் வெற்றி பெற்று இந்த கூட்டத்தொடருக்கு போயிருந்தாருன்னா வேற, நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷனா இருந்திருக்கும். இது கொஞ்சம் இன்னைக்கு காமெடியா தான் போச்சு. கொஞ்சம் விஜய் பேசுனது ஒரு ஃபன்னா தான் அப்படி போச்சே தவிர குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு. ஆமா இது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே இது பேசப்பட்டதுமா. இந்த மாதிரி வந்து இந்த சபாநாயகருக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது வரலாறு இருக்கு இல்லையா, அது உண்மை. அது சொன்னது இது ஜெயலலிதா அவர்கள் பதிவு பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து கேட்டா வந்து இது வந்து ஒரு கேலி பண்ற மாதிரி இருக்கு, சபாநாயகர் வந்து கேலி பண்ற மாதிரி இருக்குன்றதுனால இது அவை குறிப்புல இருந்து அதை வந்து பதிவு பண்ணாம தவிர்த்துட்டாங்க. பட் இப்போ வந்து அவை குறிப்புல வந்து ஏறிடுச்சு, காலம் மாறிடுச்சு இல்ல, இது அவை குறிப்புல ஏறிடுச்சு. பட் வந்து விஜய் சொன்னது வந்து அது உண்மை. இது அவர் விஜய் சொன்னது கருத்து வந்து கதை வந்து இட்டு கட்டினது கிடையாது, ஒரு புனையப்பட்ட கதை கிடையாது, அது உண்மை. அது அவர் சொன்னது ஒரு உண்மை. ஆனால் வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்ன சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவையிலேயே வந்து அதுக்கு பதில் கொடுத்துருந்தாருன்னா உள்ளபடியே வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது உடனடியாக இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குன்னா இதுக்கு என்ன வந்து ரிப்ளை கொடுக்கறது. இப்போ விஜய் கொஞ்ச நாள் ஸ்கிரிப்டடாக தான் வர முடியும், அங்கேயே ஆன் த ஸ்பாட்ல உடனே வந்து பதில் கொடுக்குற மாதிரி இருக்காது. பட் இது வந்து கேள்வி பதில் காலம் நேரமும் கிடையாது, அது கிடையாது. இது வந்து அவங்க கருத்தை வந்து பதிவு பண்றாங்க. அந்த வகையில் உதயநிதியோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பேசுறது இதெல்லாம் தாண்டி அவர் இப்போ அந்த போட்ட சைன் போதை ஒழிப்பு, இப்போ 717 இடங்கள் மதுபான கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் நல்ல ஒரு முடிவா தானே இருக்கு. இது ஏற்கனவே நீங்க சொல்றீங்களா, இது வந்து ஜெயலலிதா காலத்துல மூடப்பட்டிருக்கு, ஸ்டாலின் அவர்கள் காலத்திலே மூடப்பட்டிருக்கு. இந்த 500 கடைகள் மூடினதுனால தான் ஒன்றும் எஃபெக்ட்லாம் இருக்காதுமா. இந்த கடையில் உங்களுக்கு சரக்கு இல்லைங்க,
இந்த கடையில் இருக்கிற இந்த கொள்முதல் பண்ணுறது அப்படியே பக்கத்து கடையில் கொள்முதல் பண்ணுவாங்க, அங்கே போய் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு கடையை நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து பக்கத்தில் கோயில் இருக்குது, அந்த கடையை தூக்கியாச்சு. அப்போ அங்கே இருக்கிற சரக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கடைக்கு பிரித்து விடுங்க, அவ்வளோதான். இதில் எப்படி ஒழிக்க முடியும் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல கரெக்டுமா. அது மாதிரி வந்து பண்ணது யாரு? இந்த அதிகாரி தானே வச்சிருக்காங்க. ஏன் இந்த அதிகாரிகள் இந்த கடையை திறக்கும்போது தெரியாதா இங்கே ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதா? தெரியும் தானே. இப்போ நீங்கள் ஸ்கூல்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நெடுஞ்சாலை பகுதியில் நீங்கள் வந்து நான் ஒரு பகுதிக்கு போகிறேன், அந்த பகுதியில் வந்து நெடுஞ்சாலை பகுதி, அது அந்த நெடுஞ்சாலை பகுதியில் வந்து அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் கூட சொல்ல முடியாது, ஒரு 20 அடி தள்ளி இருக்குது, ஒரு சந்துக்குள்ளே இருக்கா. இப்போ அங்கே வந்து போய் சரக்கு அடிச்சுட்டு வரவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு எங்கே வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு எங்கே வந்தானோ மெயின் ரோடு தானே வந்தாகணும். குடிச்சிட்டு அவன் குடிச்சிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு காலை வந்து தெளிஞ்ச பிறகு வரப்போகிறான். அப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தானே. இந்த கொடுமையெல்லாம் நடக்குதா இல்லையா? இங்கே நீங்களே கடையை வச்சிருவீங்க, அங்கே பாரம் வச்சிருவீங்க, அங்கே குடிச்சிட்டு வந்து பைக் எடுக்கும் போது கூட கம்முன்னு இருப்பீங்க. அதை எடுத்துட்டு அப்படி தள்ளி வந்தோம்னா ஒரு சிக்னல் முக்கிட்ட நின்று ஊதுன்னா நடக்குதா இல்லையா? ஆனா முன்னாடி இருந்த அரசுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. நானே யாரையும் நான் குறை சொல்லமா. இங்க வந்து பாருங்க, காவல்துறை அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, அவருக்கு என்ன அந்த இடத்துல வேலை? ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பிடிக்கணும், அது அவருடைய வேலை. ஒயின் ஷாப் கிட்டே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ராசிட்டி தகராறு பண்றான்னு சொன்னா ஒரு வார்னிங் பண்ணுவாங்க, ரொம்ப பண்ணா தூக்கி வண்டியில் உட்காரச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ அரசு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கடையை மூடிட்டாங்க, நான் அது வந்து வரவேற்கிறேன். ஆனால் எஃபெக்ட் என்னன்னு கேட்குறேன், நான் ரிசல்ட் என்னன்னு கேட்குறேன். ரிசல்ட் என்னங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ காவல்துறை உழைப்பு வந்து பெரும்பாலும் நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் திருட்டு குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுது, ஏன் கொலை குற்றங்களை கண்டுபிடிக்க காலதாமதம் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பெரும் உழைப்பு, காவல்துறை பெரும் உழைப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கே போகுது. இதுக்கு தானே போகுது. சிங்கிள் நின்று ஒரு 5 பேர் நின்று வந்து பார்த்தீங்கன்னா நீ ஊது அது அப்படி பார்க்குறோம்ல. இப்போ எதுக்கா? இப்போ அதுக்காக நான் வந்து நாளைக்கே எல்லா கடையும் ஒழிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஆல்டர்னேட் தேடுவாங்க. கொரோனா பீரியட்ல வீட்லேயே சாராயம் கசனம்லாம் இருக்கான் குக்கர்ல. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. நான் சொல்றது என்னன்னா, ஒரே நாள் இதை பண்ணிடுவேன்னு சொன்னேன். இதுக்கு நிரந்தரமான தீர்வு நோக்கி நகரலன்னு சொல்றேன் நான். புரியுது சொல்ல. இதுக்கு ஒரு மாற்று திட்டம் இல்லை. இப்போ இந்த சரக்கு அடிக்காம இருந்தா அடுத்த கட்டம் நம்ம கேட்டா அவன் அந்த பழக்கத்துல அவனை விடுபட வைக்கிறதுக்கு என்ன வழி? அதை விஜய் சொல்ல எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அது எங்கன்னு ஒரு முறை ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பேசினாரு. இதை வந்து அந்த கிராமத்தையே வந்து மது குடிக்காத கிராமம் ஆக்கிட்டாரு. அந்த கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து 0% வந்து சாராயம் இல்லாத அந்த ஊர் கிராமம். இப்ப இல்லை, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அதிகாரிகளா இருந்தாங்க காவல்துறையில. வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இலக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல பிரச்சாரத்தை கூட்டத்தை போட்டு அங்க வந்து சாராயம் காசாம மது அருந்தாத வந்து ஒரு கிராமத்தை உருவாக்குனாங்க. இது சாராயம் வந்து நான் சொல்றது கள்ளச்சாராயம் புழக்கத்துல இருந்த காலகட்டத்துல, இந்த மாதிரி ஒயின் ஷாப்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் கதை. அப்போ வந்து ஒரு ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதிகாரிகள் வந்து, காவல்துறை அதிகாரிகள் வந்து மிரட்டலோ உருட்டலாம் கிடையாது, முனைப்போட பிரச்சாரம் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரை கொடுப்பாங்க. அப்போ வந்து அப்படிலாம் வந்து ஆக்கி அந்த கிராமத்துல 100% வந்து குடிகாரன் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சுமா. மது விரும்பினே வந்து பேரே வச்சாச்சு கடந்த அரசுல. உண்மைதானே? கடந்த அரசுல தானே மது விரும்பின் பேர் வச்சாங்க. அவர் எவ்வளவு கோவப்பட்டார் அவரு முத்துசாமி. என்னங்க அநியாயம், குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது விரும்பின்னு சொல்லுங்க. எவ்வளவு ஆவேசப்பட்டார் பாத்தீங்களா? அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணி இது நான் சொல்கிறேன். இப்போ விஜயா இருக்கட்டும் அல்லது கலைஞராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதலமைச்சர் எந்த முதல்வராக இருந்தாலும் அவங்க வந்து இனிஷியலாக இந்த ஸ்டெப்பை தான் எடுக்கிறாங்க. நான் எடுத்தது தப்புன்னு சொல்ல, நிரந்தர தீர்வு என்னன்னு கேட்குறேன் நான். பர்மனெண்ட் எங்க சொல்யூஷன் எங்க? என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது? இந்த கடையில் குடிச்சவெல்லாம் போய் அந்த கடையில் குடிக்க போகிறான். எது பக்கத்துலன்னு பார்ப்பான். அங்கே அந்த கடை கிடையாது, நம்ம கடை, இங்கே கடை முடியாச்சா, சரி ரைட் ஓகே அந்த கடைக்கு போ. அப்படி தானே செய்கிறோம். இப்போ பால் பாக்கெட் வாங்குறோமா போயிட்டு கடையில், ஒரு வந்தான் இந்த கடை மூடி இருக்கு, இந்த கடை மூடியாச்சு, நீ லீவு, அடுத்து எதிர்கடை போய் வாங்குறோம். கடையை மூடிட்டாரு அவரு, அண்ணாச்சி கடையை மூடிட்டாரு. நம்ம காஃபி சாப்பிடக்கூடாது இன்னைக்கு, அப்படியே முடிவு எடுக்கிறோம். காஃபிக்கே இந்த கதை. உடனே எதிர்க்க பார்க்குறோம். அங்கே இல்லையா 3வது கடைப்பாரு, அங்கே இல்லையா அங்கே பூத்துக்கு போங்க, அங்கே இல்லையா இங்கே போங்க ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போங்க, எங்கேயோ பேக்கெட்டோட பாலோட வரமா இல்லையா, பாலுக்கே இந்த கதை. அப்புறம் சரக்கு அடிக்கிறவனா செய்வோம். நீங்கள் வந்து ஒரு கடையை மூடிட்டீங்கன்னா வந்து இதுக்கே விஜயை திட்டிகிட்டு இருப்பாங்க. என்னங்க இவர் வந்துட்டு கடையெல்லாம் மூடிருக்காரு, 10 ரூபா வந்து குறைப்பாருன்னு பார்த்தா
இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. சரக்கு வந்து ரொம்ப மட்டமான சரக்கா இருக்கு, ஏதாவது ஒரிஜினல் சரக்கு வந்து பண்ணுவார் பார்த்தா எல்லாம் டூப்ளிகேட் சரக்கா வந்துட்டு ஏறவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது வழி தருவார்னு பார்த்தா இவர் வந்து இருக்கிற கடையை மூடுறாரு. இன்னைக்கு அப்படி இருக்கு காலம். அப்ப குடிமகன்களோட ஓட்டுலாம் விஜய்க்கு கிடையாது. நான் சொல்றது இல்லம்மா, இது வந்து மிகப்பெரிய வேலைமா. அது சாதாரண நீங்க இப்போ நீங்க ஒரு மேனிஃபெஸ்டோல வந்து ஈஸியாக சொல்லிடலாம். என்னன்னு கேட்டால் மது கடைகள்லாம் வந்து மூடப்படும் நாளையிலேருந்து சொன்னேன். அது ரியாக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதுக்காக நான் பண்ணவே கூட சொல்ல. நீங்கள் யாரும் அந்த குடிக்கிறன்னு நீங்கள் திருத்துங்க. அதுக்கு என்ன வழி? மது விலக்கு அமல்துறை மதுவை விலக்கணும் இல்லையா? ஆனால் விலக்கக்கூடாதுல்ல. எது முதல்ல இப்படி கொஞ்சம் எடுத்துங்க, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்துங்க. அது விளக்கம். அது மது குடிக்கிறதுக்கு விளக்கம். அது மதுவை விலக்கணும். இது மது வேணான்னு சொல்லணும். அப்போ அதுக்கான வேலை செய்யணும். நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா உன் குடும்பம் பாழா போகுது, கவுன்சிலிங் கொடுக்கணும். நீ குடிச்சின்னா என்னென்ன உறுப்புலாம் காலி ஆகுது அப்படின்னு சொல்லணும். குடிச்சா என்ன ஆகுது? எப்போவோ படிச்சது. குடிச்சா வந்து தண்டுவடன்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படும். அந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எப்படி வந்து கால் வந்து தடுமாறுது, எதனால் கால் தடுமாறுது? அந்த மூளைக்கு போகிற அந்த தண்டுவடத்தில் போய் வந்து இந்த ஆல்கஹால் போய் வந்து முட்டம் மோதும். இதெல்லாம் படிச்சதுனால பார்த்தோம். அப்பா அன்னைக்கு படிச்சது தான், இது ஸ்கூல்ல படிச்சது தான். அப்பா இந்த சாராயத்துக்கிட்ட நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சொல்றேன். இது வந்து என்னன்னு கேட்டா, இதுதான் மது. இப்படிலாம் இதெல்லாம் மது குடிச்சா இந்த ஆர்கன்லாம் காலி ஆயிடும் உள்ளுக்குள்ள. இதெல்லாம் சொல்லி வந்து ஒரு பயமுறுத்துனா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருப்பான். கொடுக்கணும் விஜய். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எத்தனை பேர்ல கொடுத்துதான் ஆகணும். கவுன்சிலிங் கொடுக்கணும். நீ வந்து 2 இருக்கு, 2 படிப்பினைகளை சொல்லணும். ஒரு படிப்பினை வந்து பார்த்தீங்கன்னா உடல் கெட்டு போயிடும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும். நீ வந்து குடிச்சிட்டு போய் நீ படுத்துக்கிட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி என்ன செய்வா? நீ சின்ன வயசுலேயே 17-18 வயசுல நீ பிஞ்சில படுத்து போய் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கிற, உன்னுடைய ஸ்டெம் எல்லாம் வீக் ஆயிரும். அப்புறம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காது. இது அப்புறம் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு தான் நீ போகணும். கருத்தரிப்பு மையத்துக்கு தான் நீ போகணும். இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் விளக்கணுமா? இதெல்லாம் விளக்கணும். டே உன் ஆன்மை போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உன் மனைவியோட வந்து உனக்கு ஈடுபாடு இல்லாமல் போயிடும். உன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வழி மாறி போகிறதுக்கு நீயே ஒரு காரணம் ஆயிடுவ. இன்னைக்கு எவ்வளோ நல்ல பெண்கள், குடும்ப பெண்கள், கண்ணியமாக வாழக்கூடிய பெண்கள் வழி மாறதுக்கு காரணம் என்ன? யாவும் போய் இந்த இவனுக்கெல்லாம் அந்த இளம் வயசில் போய் குடிச்சிட்டு நாசமாயிடுறானுங்க, உடல் ரீதியாக நாசமாயிடுறானுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தையும் நாசமாக்குறானுங்க. நல்ல வந்து ஒரு குடும்ப பெண்ணை கூட வழி மாறுறதுக்கான வாய்ப்பை யார் தேடி தராங்க? இப்ப இதெல்லாம் விளக்கணும். ஒரு பக்கம் உடம்பு நாசமாகுதுரா, இன்னொரு பக்கம் குடும்பம் நாசமாகுதுரா. இதை விளக்கணும். சார் விளக்குனா எல்லாம் சரியாயிடுமா? விளக்குனா மாறுவான். 105 பேர் மாறுறாமா? ஆனா அதை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் செய்ய மாட்டீங்க சொல்லுங்க? உங்களுக்கு விற்பனை லாஸ் ஆயிடும். இதை வச்சுதான் நீங்க அரசாங்கமே நடத்தணும். இன்னும் ஒரு 10 குடிகாரன் வரணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் கலர் ஃபிளேவரா கொடுக்கணும், இன்னும் விதவிதமான பிராண்டா கொடுக்கணும், எலைட் சரக்கெல்லாம் கொடுக்கணும். இப்படி நிறைய வந்து குடிகாரங்களை உருவாக்குனா தான் உங்களுக்கு கஜானா வந்து ரொம்ப. அப்பதான் நீங்க அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச திட்டம்லாம் கொடுக்க முடியும். தாய் மாமா சீரு. நான் சொல்றது புரியுதுமா உங்களுக்கு? இதெல்லாம் அதுவும் இப்போ பிரதமர் என்னடானா தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. முதல்வர் என்னன்னா தாய் மாமன் இங்க பாருங்க, நீங்க கடையை திறந்து வச்சுட்டு தங்கம் வாங்காதீங்கன்னா யாரும் வாங்காத போயிடுவாங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டுமா இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அப்படிங்களா சொல்லுது? இப்போ கேஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடாக இருந்து, அது இயற்கையாக தட்டுப்பாடா செயற்கையாக தட்டுப்பாடா திருப்பி கேஸ் விலை ஏற்றி விட்டாச்சு, முடிஞ்சிச்சு. அரசாங்கம் சில நேரங்களில் சில உத்திகளை கையாளும். அது தங்கம் இவர் வாங்காதுன்னு சொன்னாங்கன்னா யாரும் போய் வாங்க மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சார் போர் நடக்கும் போது சொல்லாம இப்போ போற காரணமா காட்டி மோடி சொல்றாரு. அதுதான் இவங்க ஒருவேளை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நம்ம அதை நோக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யறது இல்லை. ஏன்னா நமக்கு தங்கம் வாங்குற வேலை இல்லை. நம்ம அதை இப்போ சராசரி மக்கள் வந்து இப்போ தங்கம் வாங்குற மாதிரியா இருக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சவரன் வாங்கினா இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் வச்சுக்கணும். அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எனக்கு முதல்ல இது தங்கம் வாங்காதீங்க இதெல்லாம் சொல்றதை விட இந்த வரதட்சணை வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையாக்குனாங்கன்னா பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல, முன்னை விட இப்போ அந்த அளவுக்கு டவுரி இந்த ஹராஸ்மெண்ட்லாம் இப்போ கிடையாது. இப்போ பிள்ளைங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னே கிடைக்கல முதல்ல. அப்புறம் எங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து பல பேர் இன்னைக்கு வந்துமா பசங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க, பொண்ணுங்க குறைவா இருக்குங்க. அப்படியே வச்சிருந்தாலும் 1 2 டபுள் டிகிரி வச்சிருக்கு. நீ என்னடா படிச்சுக்கிறேன்னு கேட்டா என் பேன்றான்ல. இது அவன் பார்த்தாங்கன்னு கேட்டான், இவனுக்கு வந்து வேஸ்ட்டுங்க, இவன் வேஸ்ட்டு. பொண்ணே முடிவு பண்ணுது இவன் வேஸ்ட்டு. அதெல்லாம் ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க படிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் நிறைய இருந்தாங்க. அப்போ வந்து எவ்வளோ போடுவேன்?
என்ன பண்ணுவேன் இப்போ அப்புறம் நான் வேலை செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ அப்படி கிடையாது, பொண்ணு வேலை செய்யணுன்றான். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போருங்க இப்படியே தலைகீழ மாறிடும். பொண்ணுங்க வேலைக்கு பொண்ணுக்கு போறது, பசங்க வேலைக்கு பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் டவுரி கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஓ, அந்த காலம் இருக்கு, ம். அதுவும் தப்பு தான். ஆனால் அப்படி ஒரு காலம் இருக்கு. ஏன்னா பொண்ணு கொடுக்குற ஆள் இல்லைல்ல. அப்போ உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன், எப்படி கட்டிக்கிறீங்க, எத்தனை சவரம் போடுவீங்க பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்குன்னு கேட்டால் ஒரு 10 சவரம் போடுறேன். அந்த அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு. அண்டர் கிராஜுவேட் பொண்ணு அண்டர் வேரோட நிற்கிறான் இவன், புரியுங்களா சொல்றது. அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்குங்க. அதனால அதுவே பெரிய டிசப்பாயிண்ட் ஆகுது. ஏன்னா படிப்பை பார்த்து இன்னைக்கு பிள்ளைகள் முடிவு பண்ணுறாங்கம்மா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இவன் போய் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிகிரி வச்சிருக்க பொண்ணுகிட்ட போய் பொண்ணு கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாங்க? அது மாதிரி இருக்கு. பிள்ளைகள் படிச்சு முன்னேறணும். எல்லாரும் வந்து இப்போ நான் சொல்றேன் பாருங்க, படிச்சா இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரியான இந்த மது பழக்கம், இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. படிப்புன்னு தெளிவு வேணும் முதல்ல. இங்கே பீடி சிகரெட்டே பெருமையாக பிடிச்சிருக்கிறான் பல பேர், வச்சுன்னு வாயில ஒரு பெருசாக இன்னும் வந்து அதுவே தடுக்கணும். முதல்ல பீடி சிகரெட்லேருந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் இதெல்லாம். அப்புறம் இந்த இதை ஒன்று அடைக்கிறானுங்க இப்படி வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு, இது பார்க்குறேன் வந்து கட்டான் உதவி இழுத்து வச்சு உள்ளே வச்சு மூடுறான். நான் அதெல்லாம் எதா கருமண்டா இதெல்லாம் நினச்சிக்கிட்டேன். இவங்களாம் எங்கேருந்தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் முதல்ல. இப்போது விஜய் ஒருத்தர் மட்டுமே நினச்சா முடியும். இப்போது நாம் வாக்கு கேட்டு வந்துடுறாங்க. இவன் முதலமைச்சர் ஒருத்தர் சொல்லிட்டா மட்டுமே அதை வந்து பண்ணிட முடியாதுல்ல. இது பெரிய ஒத்துழைப்பு வேணும் இதுக்கு பின்னாடி. முதல்ல நீங்கள் குடிக்கிறத நிறுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக வேற விஷயத்தை தேடி போவான். வருமானத்துக்கு என்னன்ட்டு அரசே வேற முடிவு எடுக்கும். என்னங்க ஒரே விற்பனை சரிவாக இருக்குங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டானுங்க, எவனோ குடிக்க மாட்டேங்கிறான், அப்படி வந்துடும். மக்கள் தான் இங்கே மாறணும். அரசெல்லாம் நீங்கள் வந்து இந்த டாஸ்மாகை இழுத்து மூடிடுவாங்க. இழுத்து மூணா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. வேணா ஒரு சவால் விடுவோமா? இப்போ 712 எத்தனை கடை முட்டை, 717 கடை முட்டார்ல. இப்போ முதல்ல இந்த வருமானம் எவ்வளோ ஆச்சு, இப்போ எவ்வளோ வருமானம் ஆச்சு பார்த்தலாம், ஒரு மாசத்துல பார்த்துலாமா? அதே வருமானம் தான் இருக்கும். ஏன்னா இந்த கொள்முதல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையில் கேட்டாலும் தெரிஞ்சிடும். இப்போ போன முறை எவ்வளோப்பா கொள்முதல் பண்ணீங்க, இந்த முறை எவ்வளோ கொள்முதல் பண்ணாலும் தெரிஞ்சு அவனும் சொல்லுவாங்க, தலைவா கடையை மூடிட்டாங்க, எல்லாம் இங்கே தான் வருவாங்க, எக்ஸ்ட்ரா போடுக்க வந்து. டிவிக்கே சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிமா.